Hi friends, welcome to Cooking Jafna Computer Knowledge. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா Microsoft Excelல 4 methodsல நியூ டாக்குமெண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், நியூ வொர்க்புக் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸல் ஷீட் வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் மார்க் ஷீட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதையும் வந்து நியூ வொர்க்புக்கை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஃபைல் என்ற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிட்டோன்னே வந்து நியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு பிளாங்க் டாக்குமெண்ட்டா இல்லை டெம்ப்ளேட்ஸா எதை செலக்ட் பண்ண போகிறோன்றத அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ டெம்ப்ளேட்ஸ் என்னன்னா டெம்ப்ளேட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து பிளாங்க் டாக்குமெண்ட் வேணும்னா பிளாங்க் டாக்குமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிக்க கீழே வந்து கிரியேட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ நியூவாக ஒரு ஒர்க் புக் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் புக் 2 வந்து அங்கே வந்து நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து புக் 1 இருந்துச்சு, இப்போ புக் 2 வந்து நியூ ஒர்க் புக் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ இந்த செகண்ட் மெத்தட் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் ஷார்ட்கட் கீயை தான் நம்ம வந்து செகண்ட் மெத்தடில் வந்து பார்க்க போகிறோம். Alt F வந்து ரெண்டு பக்கத்தையும் வந்து சேம் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் N, நெக்ஸ்ட் L, நெக்ஸ்ட் N. இப்போ நியூவாக ஒரு ஒர்க் புக் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதை விட ஷார்ட்கட் கீ மெத்தடாக வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுதான் வந்து தேர்ட் மெத்தட். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அதே போல் வந்து கீபோர்டில் Ctrl N இந்த ரெண்டு பக்கத்தையும் மட்டும் சேம் டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் மெத்தட். ஃபோர்த் மெத்தட் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ இதில் ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்க, இது மேலே இருக்கிறதா வந்து குயிக் ஆக்சஸ் டூல் பார். இதில் இந்த ஒயிட் கலர் ஷீட்டாக இருக்குல்ல, இதுதான் வந்து நியூ கமெண்ட். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு வந்து நியூவாக வந்து ஒர்க் புக் வந்து கிரியேட் ஆகிடும். இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார்லேயே நான் அந்த நியூ கமெண்டை வந்து ஆட் பண்ணியிருந்ததுனால அங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஆட் ஆகலை அப்படின்னும் போது பக்கத்தில் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் சிம்பிள் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வந்து நியூ கமாண்ட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்கனாவே அங்கே வந்து டிஸ்பிளே ஆகிடும். அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை அப்படின்னும் போது அதே போல் ட்ராப் டவுன் லிஸ்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிங்கன்னா கீழே வந்து மோர் கமெண்ட்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்எல் ஆப்ஷன்ஸ்ன்னு ஒரு நியூவாக டயலாக் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இப்போ இதில் லெஃப்ட் சைடில் குயிக் ஆக்சஸ் டூல் பார்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாக்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிட்டு ஆல் கமெண்ட்ஸ்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற பாக்ஸில் அப்படியே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நியூன்ற ஆப்ஷன் வந்து இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ரைட் சைடில் ஆட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தேர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நியூன்ற கமெண்ட் வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ கீழே வந்து ஓகே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து க்ளோஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இங்கே நியூ கமெண்ட் வந்து ஆட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து ஃபோர்த் மெத்தட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எஸ்எல் ஒர்க் புக்கை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான நியூவாக வந்து கிரியேட் பண்ணுறதுக்கான 4 மெத்தட்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தாச்சு, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மாத்திரம் இல்லை, MS வேர்டு, எக்ஸலு, ஷார்ட்கட் கீ ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு, நெக்ஸ்ட் மொபைலில் வந்து MS வேர்டை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், இந்த வீடியோக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.